ஒரு பொண்ணுக்கு காது கேட்காதே பேச முடியாது. அவளோட வீடு காட்டுக்கு நடுவில். இப்போ ஒரு ராத்திரி சைக்கோ சீரியல் கில்லர் மாஸ்க் போட்டுட்டு உள்ள நுழைஞ்சா எப்படி இருக்கும்? நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஹாரர் படம் கிடையாது. இது பக்கா சர்வைவல் கேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ஸ்கிப் பண்ணாம பாருங்க, செம்மையா இருக்கும். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பிளேயர். கதைப்படி ஹீரோயின் பேரு மேடி. இவளுக்கு 13 வயசு இருக்கும்போது ஒரு கொடூரமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருது. அதனால இவளோட கேட்கும் திறனும் பேசும் திறனும் போயிடுது. அறுவை சிகிச்சை பண்ணியும் பலன் இல்லை. மேடி அசரல. இவ ஒரு சூப்பர் ஹிட்டான ஹாரர் நாவல் ரைட்டர். எழுதின மிட்நைட் மாஸ் நாவல் செம்ம ஹிட்டு. ஆனால் சிட்டி லைஃப் இவளுக்கு செட் ஆகலை. நிம்மதியாக ஒரு புது நாவல் எழுதலான்னு சிட்டியை விட்டு நியூயார்க்குக்கு வெளியே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற தனி வீட்டுக்கு குடி போகிறா. கூடவே அவளோட செல்ல பூனையும் கூட்டிகிட்டு போகிறான். ஒரு நாள் ஈவினிங் மேடியோட பக்கத்து வீட்டில் இருக்கிற சாரா இவளை பார்க்க வரா. 2 பேரும் சைன் லாங்குவேஜில் ஜாலியாக பேசிக்கிறாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அதே அன்னைக்கு நைட்டு கையில் ஒரு வில்லை வச்சுக்கிட்டு முகத்தில் மாஸ்கை போட்டுட்டு ஒரு சைக்கோ கில்லர் அங்கே வரான். அவன் சாராவை தாக்க ஆரம்பிக்கிறான். ரத்த வெள்ளத்தில் சாரா மேட்டியோட வீட்டு வாசலுக்கு ஓடி வரா. கதவை தட்டி கதறா, காப்பாத்துன்னு கத்துறா. பாவம் மேட்டிக்கு இது எதுவுமே கேட்காது. ஏன்னா அவளோட உலகம் சைலன்ஸ். அந்த அமைதியை பயன்படுத்தி மேட்டிக்கு பின்னாடியே சாராவை அவன் குத்தி கொள்றான். நமக்கு தான் பதறுது, ஆனால் ஹீரோயினுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ அந்த கில்லர் மேட்டியை கவனிச்சு பார்க்குறான். அவளை பார்த்தா பயப்படல, அவகிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, இவளுக்கு காது கேட்காதுன்னு. கேம் இப்போ தான் சூடு பிடிக்க போகுது. அவன் மேடியோட ஃபோனை திருடிட்டான். அவளோட சிஸ்டர் மேக்ஸ் கூட வீடியோ காலில் மேட்டி பேசிகிட்டு இருக்கும்போதே அவளுக்கே தெரியாமலையே அவளை ஃபோட்டோ எடுத்து அவளோட லேப்டாப்புக்கு அனுப்புகிறான். அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீனில் பாப்பாப் ஆனதுன்னா மேட்டிக்கு மண்டையில் பல்ப் எய்யுது. ஐயோ, நம்ம வீட்டில் தனியாக இல்லை அப்படின்ட்டு. இப்போ மேட்டி உடனே அலர்ட் ஆகி ஏஞ்சி வாசலில் போய் பார்க்கும்போது அந்த மாஸ்க் போட்ட கில்லர் நிற்கிறான். உடனே எல்லா கதவையும் லாக் பண்ணுறான். இப்போது அந்த கில்லர் மெதுவாக மாஸ்கை கழட்டிட்டு, நீ இப்போதைக்கு சாக மாட்ட, உன்னை நல்லா பயமுறுத்தி மெதுவாக தான் கொல்ல போகிறேன்னு லிப் ரீடிங் மூலமாக அவளுக்கு சவால் விடுறான். இப்போ மேடி லேப்டாப் எடுத்து கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது டக்குன்னு கரண்ட்டை கட் பண்ணுறான். அடுத்ததா அவளோட கார் டயரை பஞ்சர் பண்ணுறான். இப்போது மேடிக்கு எந்த உதவியும் கிடைக்காது. கம்ப்ளீட்டாக ஐசோலேஷன் தான். செத்து போன சாராவோட உடம்பை வச்சு இப்போது மேடியை டார்ச்சர் கொடுக்குறான். கதுவை வந்து சாரா தட்டுற மாதிரியே இவன் பின்னாடியிலேருந்து தட்டிட்டு இருக்கான். மேடியும் சலிச்சவ கிடையாது. புத்திசாலித்தனமா கார் அலாரத்தை ட்ரிகர் பண்ணுறான். இப்போ கில்லர் கார் கிட்ட போன கேப்பில் ஜன்னல் கிட்ட இருக்கிற சாரா பாடி கிட்ட இருந்து ஃபோனை எடுக்க ட்ரை பண்ணும்போது கில்லர் வந்துடுறான். இப்போ உடனே மேடி உள்ளே போகிற கேப்பில் கில்லர் இப்போது ஜன்னலை பிடிச்சிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணுறான். ஆனால் மேடி சரியான நேரத்தில் ஒரு சுத்தி எடுத்து அவன் கையிலேயே ஒரு போடு. கில்லருக்கு இப்போ தான் முதல் அடி விழுது. எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு மேடி 2வது மாடியிலேருந்து குதிக்க ட்ரை பண்ணுறான். அதை எப்படி பண்ணுறான்னா, ஒரு டார்ச் லைட்டை எடுத்து தூரமாக வீசுகிறான். இப்போ அங்கே லைட் எரியுதை பார்த்து கில்லர் இப்போ அதுக்கிட்ட போகும்போது இவன் மொட்டை மாடியிலேருந்து இறங்குவான். அப்போது கில்லர் தூரத்துலேருந்து பார்த்து கரெக்டாக அந்த அம்பை எடுத்து இவன் காலிலே விட்டுறான். ரத்தம் கொட்டுது, வலி உயிர் போகுது. ஆனால் மேடி பின்வாங்கலை. மொட்டை மாடியில் நடந்த ஒரு பெரிய ஃபைட்டிங்கில் அவங்ககிட்ட இருந்த வில்லை பிடுங்கிட்டு போகிறான். அந்த நேரத்தில் தான் சாராவோட பாய் ஃப்ரெண்ட் ஜான்னு அங்கே வரான். அந்த சைக்கோ கில்லர் அவனை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி காட்டிக்கிட்டு ஜானை நம்ப வைக்க பார்க்குறான். இப்போ ஜான் அங்கேருந்து போயிடுவான்னு நம்ம நினைக்கும் போது தான் கில்லர் கையிலேருந்து சாராவோட கம்மல் கீழே விழுறத பார்க்குறான். ஜானுக்கு டவுட் வந்துடுச்சு. ஜான் உடனே கையில் ஒரு கல்லை எடுத்துக்கிட்டான். அந்த டைம் தான் மேடி உள்ளேருந்து சத்தம் போட்டு ஜானை எச்சரிக்கை பார்க்குறான். ஆனால் அதுவே ஜானுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுது. கில்லர் ஜானோட கழுத்தில் குத்திடுறான். சாகிறதுக்கு முன்னாடி ஜான் கில்லர் கழுத்தை பிடிச்சிட்டு மேடியை ஓடுன்னு சிக்னல் கொடுக்குறான். ஆனால் மேடிக்கு தெரியும், ஓடினா ரத்தம் அதிகமாக போய் செத்துடுவோம்னு. இல்லை, அவன் பிடிச்சிடுவான்னு. இனி ஓடி பயன் இல்லை, மோதி பார்க்கணுன்னு பிளான் போடுறான். அடுத்ததா அந்த கில்லர் மேடியோட பூனையை கொல்ல பார்க்குறான். மேடி செம்ம காண்டாகி அவன் தோள்பட்டையிலேயே அம்பு விடுறான். அவனோட கோவம் உச்சத்துக்கு போகுது. இப்போது மேடி உள்ளே ஓடும்போது கரெக்டாக அந்த கில்லர் கதவை பிடிச்சிடுறான். கதவுக்கு நடுவில் கை மாட்டிக்குது. அவன் அந்த கையை காலால் மிதித்து உடைச்சிடுறான். பயப்பட்டது போதும்னு நினச்ச மேடி அவளோட ரத்தத்தை வச்சு கதவுல எழுதுறான். டூ இட் கோவர்ட் அப்படின்னா தைரியம் இருந்தால் செய்கிறா கோழைன்னு கண்ணாடி கதவுல எழுதுறான். மேடி இப்போது பயத்துலேருந்து வெளியே வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் வாடான்ற தைரியத்தில் இருக்கா.
அவன் குடும்பத்துக்கு ஒரு கடைசி மெசேஜ் மாதிரி லேப்டாப்பில் கில்லரை பற்றி அடையாளங்களையும் அவன் பேரையும் எடுத்து அவன் பேரண்ட்ஸுக்கு அனுப்பிடுறான். இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு பாத்ரூம்குள்ளே லாக் பண்ணிக்கிறான். கில்லர் இப்போ கதவை உடைக்காம மேலே இருக்கிற வென்டிலேட்டர் வழியாக உள்ளே வந்துடுறான். பாத்ரூமில் மேடி செம்ம டயர்டாக உட்காந்துட்டு இருக்கான் கத்தியை வச்சுக்கிட்டு. மேடி நினச்சிட்டு இருப்பா அவன் கதவு வழியாக தான் உடைச்சிட்டு வருவான்ட்டு. ஆனால் கில்லர் எப்பயோ பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கான், அது அவளுக்கு தெரியல. கில்லர் நினைப்பான் இவளுக்கு காதும் கேட்காது, பேசவும் முடியாது, ஆனால் இவளால் உணர முடியும்ல. கில்லர் விட்ட மூச்சு இவன் முதுகில் படும். உடனே இவ திரும்பி கில்லர் கால்லையே ஒரு சொருது கத்தியை வச்சு. இப்போ பாத்ரூம்லேருந்து மேடி கிச்சனுக்கு வந்துடுவா. அவளால் முடியாது, ரொம்ப டயர்டாகி கீழே விழுந்திருப்பான். அப்போ கில்லர் அங்கேருந்து நடந்து கிச்சன் வரைக்கும் வந்துடுவான். இப்போ மேடி கையில் இருந்த பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே எடுத்து அவன் கண்ணிலே அடிச்சிட்றான். இப்போ அவனுக்கு சுத்தமாக கண்ணு தெரியல. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஃபயர் அலாரத்தை ஆன் பண்ணி அவனை கன்ஃபியூஸ் பண்ணுறான். ஆனால் கில்லரும் விடாமல் மேடியை வயிற்றுலேயே அடித்து போட்டு மேலே ஏறி உட்காந்து கழுத்தை போட்டு அமுக்கிட்டு இருக்கான். இப்போ மேடியால் மூச்சு விட முடியாமல் சாவர ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருப்பான். ஆனால் கடைசியாக ஒரு கார்க் ஸ்க்ரூ எடுத்து அவன் கழுத்துலேயே ஒரு சொருகு ஃபினிஷ். அந்த சைக்கோ செத்துருவான். இப்போ தான் மேடிக்கு மூச்சே வரும். இப்போது கில்லர்கிட்ட இருந்து ஃபோனை எடுத்து 911க்கு கால் பண்ணுறான். வீட்டுக்கு வெளியே அத்தை வெள்ளத்தில் உட்காந்துட்டு அந்த வழியிலையும் மேட்டி ஒரு சிரிப்பு சிரிக்கிறா பாருங்க, அதுதான் வெற்றியோட சிரிப்பு. போலீஸ் போகிறாங்க. அமைதியான அந்த காற்றுல அவளோட உயிர் மட்டும் ஜெயிச்சு நிற்கிது. சத்தம் இல்லாத ஒரு உலகம் அந்த அமைதியே ஆயுதமாக மாற்றி ஒரு சைக்கோவை வீழ்த்திய மேட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.